Hello guys, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2019-17 அந்த டைம் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் 17 தான், இல்லை 19 இருக்கலாம். எஸ். ஸோ இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் ஒரு சைனீஸ் அனிமேஷன் மூவி ஸோ வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் என்ன மூவி அப்படின்னு சொல்லிட்டு, நீசா பார்ட் 2. ஸோ இந்த மூவியோட பார்ட் 1 பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட ஸ்டோரி அண்ட் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி சூப்பரான மூவி ரிலேட்டடான கண்டென்ட்க்கு. ஸோ இந்த வீடியோவில் நிசா பார்ட் 1 மூவியோட சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் இன்னும் பெஸ்ட்டாக மேக் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அந்த மூவியோட ஸ்டோரி படியே இது ஒரு மித்தாலஜிக்கல் காட்ஸ் பேஸ் பண்ண ஒரு மூவி. 2 காட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு சின்ன இது வழியாக அவங்க 2 பேருமே அவங்களோட பர்த் இருக்குது. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஃபயர், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா வாட்டர், லைஸ் மாதிரி. ஸோ இந்த ஃபயர் தான் பார்த்தீங்கன்னா நிசா. ஸோ அவன் ஒரு காட், அவன் ரொம்ப ஃபன்னான கிரேஸியான ஒரு கேரக்டர். சொல்லப்போனால் அவன் ஒரு கிங்கோட வீட்டில் பிறக்கிறான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள் யாருக்குமே அவனை பிடிக்காது. பிகாஸ் இவன் எல்லாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான், பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவன் எல்லாருமே வெறுத்து யாருமே என் கூட இருக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ட்ராகன்ஸோட சன் ஆஃப் ட்ராகன் அவனை மீட் பண்ணுறான். ஸோ அவங்க 2 பேருமே செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஆஃப்டர் லாங் டைம் திருப்பி 2 பேருமே பழைய இடத்துக்கு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வில்லேஜுக்கு கிங்டமுக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கும். பிகாஸ் இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் 2 காட்ஸ் இருப்பாங்க. அவங்கள ஒரு காட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னான குட் கேரக்டர், இன்னொரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட் கேரக்டர். அந்த பேட் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா சில பவர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால இவன் பார்த்தீங்கன்னா சில மிஸ்டேக் பண்ணி அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே ஒரு பெரிய வார் க்ரியேட் பண்ணுவான். ஐ மீன் ட்ராகன்ஸை வச்சு. அந்த ட்ராகன்ஸும் அந்த வில்லேஜை சுற்றி ஒரு பயங்கரமான வாரை ரெடி பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிசா அண்ட் அந்த ஆப்போசிட் கேரக்டர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஒரு டைமில் அவங்க 2 பேருமே மாறி மாறி ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மூவியோட ஹைலைட் அப்படின்னாலே இதில் வரக்கூடிய கிராஃபிக்ஸ் சீன் தான். எல்லாமே பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இம்ப்ரெசிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிளைமேக்ஸில் 2 பேருமே பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் ஒரு பெரிய அழிவு ஏற்படுற மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்கும். அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் அவங்க ஃபிசிக்கல் ஃபார்ம்லேருந்து ஸ்பிரிச்சுவல் ஃபார்முக்கு மாறி அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டோட எண்டிங். செகண்ட் பார்ட்டில் என்னென்ன ஸ்டோரின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீசா, ஓகே நீசா இந்த மூவி பார்த்தீங்கன்னா சைனீஸில் இருக்கக்கூடிய சில காட்ஸை மேக் பண்ணி அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம், ஒரு மித்தாலஜிக்கல் மூவி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே 2 டீமன்ஸ் மாதிரி, டீமன்ஸ் எல்லாம் பயங்கரமாக டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணி சரௌண்டிங்கை காப்பாற்றுற மாதிரி 2 காட்ஸ் இருப்பாங்க. 2 காட்ஸ் பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் இதுங்க எல்லாமே கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ திடீர்னு ஒரு மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணி அதோட பவரை பார்த்தீங்கன்னா ஒரு இதில் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இன்னொரு காட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பவர் சோர்ஸை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 2 பேர்கிட்ட கொடுப்பாங்க, 2 காட்ஸ் கிட்ட. ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் தி காடை பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன், ஐ மீன் அந்த காட் ஒரு கிங்கோட பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அங்கே ஒரு பெரிய ஃபைட் நடக்கும். ஆக்சுவலாக அந்த 2 காடுக்கு நடுவுலையுமே ஒரு சின்ன ஃபைட் நடக்கும். அவங்க 2 பேரும் மாறி மாறி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கிங்கோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட குழந்தை இருக்குல்ல, ஸோ அவங்களோட அந்த பேபிக்குள்ளே இந்த பவர் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஆகிரும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பிறக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபயர் பவர் நிசா, இன்னொரு பவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாட்டர் ஆர் ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ராகன்ஸோட சன் ஆஃப் ட்ராகன். ஸோ இந்த மாதிரி 2 பவர்ஸ் குழந்தைங்களாம் பிறக்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு கான்செப்ட் தான் நமக்கு ஸ்டார்டிங்கில் நிசாவோட பர்த்தை மட்டும்தான் காட்டுவாங்க. ஒரு கிங்கோட ஃபேமிலியில் பிறந்த பிரின்ஸ் மாதிரி. ஸோ இப்போ அவன் வெளியே வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே அட்டாக் பண்ணுறான், பயங்கரமாக சேட்டை பண்ணுறான். சொல்லப்போனால் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த கிங்டமில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்குமே நிசாவை பார்த்தாலே பிடிக்காது. பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவன் தொல்லை கொடுத்துட்ருப்பான். அதனால யாருமே அவன் கூட அதிகமாக பேச மாட்டாங்க. எல்லாருமே அவன் வரதை பார்த்தாலே ஓடி போய் ஒழிஞ்சுப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னான கேரக்டர் தான் அவன். அந்த கார்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தை அப்படிங்கிறதுனால எதுவும் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இது நடந்துகிட்டே இருக்குது. அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தாலே எல்லாருக்குமே பயம். அந்த மாதிரி ஒரு ஃபன்னான கேரக்டர். ஸோ ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே இவன் கூட பேச மாட்டுறாங்க, எல்லாருமே இவனை வெறுக்கிறாங்க. இவனுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிடிக்காமல் கொஞ்சம் தூரமாக போகிறான். அப்படி தூரமாக ஒரு இன்னொரு கிங்டமுக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய காப்பாற்ற ட்ரை பண்ணுவான். காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மொத்த வில்லேஜையுமே டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அவனை திட்டுவாங்க. திடீர்னு அவங்க கூட ஃபைட் பண்ண போவான். அப்போ அங்கே இன்னொரு பர்சனை மீட் பண்ணுவான். ஸோ அவன் தான் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பரான மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வெரைட்டியான மூவிஸ் நிறையவே மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஸோ வழக்கம் போல் இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பயங்கரமான சூப்பரான ஆக்ஷன் மூவியை பற்றி பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸை நானே மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ்லாம் இருந்துச்சு. வாவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஸ்டோரிஸ்லாம் இருந்துச்சு. நானே ஐ திங்க் நிறையவே மிஸ் பண்ணிட்டேன் போல். கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக முடிக்க முடியுமான்னு தெரியல. பிகாஸ் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு என்னை சுற்றி எந்த சத்தமும் கேட்கல. ரொம்ப அமைதியாக இருக்குது சரௌண்டிங். அப்படின்னாலே மழை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி பெய்ய போகுது. பார்க்கலாம் நமக்கு லக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஐ ஜஸ்ட் நீட் 10 minutes enough. 10 minutes போதும். 1 minute கம்ப்ளீட். இன்னும் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8 minutes தான். அது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இல்லைனாலும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோஸில் நம்ம அப்டேட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு சில ஒர்க்கும் இருக்குது. ப்ளஸ் என் மிஸ்டேக் தான். நான் ஸ்டார்டிங்லேயே இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பட் ஐ ஜஸ்ட் மேட் எ பிக் மிஸ்டேக். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வித்தியாசமான படம் தான். இந்த மூவியோட கான்செப்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு அனிமேஷன் மூவி. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு தெரியும் 2025 இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மூவி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு. ஆகஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அதோட OTT ரிலீஸே அனௌன்ஸ் பண்ணாங்க. இட் வாஸ் அ சைனீஸ் மூவி. ஓகே, சைனீஸ் மூவி. மூவி நேம் பார்த்தீங்கன்னா நீஸா 2. மழை பெய்யுதுப்பா. நினச்சேன் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். ஸோ நீஸா 1 எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. பட் நீஸா 2 நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் டாப் 5 அனிமேஷன் மூவி லிஸ்ட்லேயே இந்த படம் வந்துருச்சு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னு நினச்சி பாருங்கள். ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால், செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இம்ப்ரெசிவான சீன்ஸ் இருக்கும். நிறைய கூஸ் பம்ப்ஸான சீன்ஸ் இருக்கும். பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப பிரம்மாண்டமாக. ஸோ தேர்ட் பார்ட்டு கூட மேபி வரலாம் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட வர சான்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸில் அந்த வில்லனை அந்த மாதிரி ஒரு டோரில் லாக் பண்ணி வச்சுருவாங்க.